Hello guys, welcome to our channel. இப்போ வந்து இன்டிஜர்ஸ்ல எக்ஸசைஸ் 1C பார்க்கலாம். 4x power minus 1 by 4 is expressed as ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி எழுதலாம்னா 4x minus 1 by 4 இந்த minus 1 by 4 க்கு பாருங்க அப்படியே நான் டிவைட் கொண்டு போறேன் 4 by x power 1 by 4 ன்னு ஆயிடும். சரிங்களா? மைனஸ் இருக்கு கீழே போனவனே இது ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இதுதான் உங்களோட ஆன்சர். சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த வேல்யூ ஆஃப் 8 power 1 by 3 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8 வந்து நான் 2 power 3ன்னு எழுதலாம். சரிங்களா? 2 2s are 4, 4 2s are 8. சரிங்களா? அப்புறம் மேலே 1 by 3. இப்போ ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறேன்னா இப்போ இது எதுவும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு 2 வரும். சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த வேல்யூ ஆஃப் 2 into 32 power 1 by 5 இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் 2 into இந்த 32வை நான் எப்படி எழுதலாம்னா 2 power 5ன்னு எழுதலாம். சரிங்களா? 2 வந்து 5 முறை இன்ட்டு பண்ணனா எனக்கு 35 வரும், 32 வரும். சரிங்களா? அடுத்தது மேலே வந்து 1 by 5 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2 into 2 4 தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள். The value of 4 by 32 power 1 by 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இங்கே எடுத்தேன் பாருங்கள், அதே மாதிரி தான் எடுக்க போகிறேன். 4 by 2 power 5 1 by 5. அடுத்தது ரெண்டுத்தையும் அடிப்பேனா. அடுத்தது 2 4 by 2ன்னு இருக்குமா. அப்புறமா 2 2s are 4 நான் ஈக்குவல் டு 2. இப்போ நான் 2 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள். The value of 8 by 27 whole 1 by 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இது தனித்தனியாக போடுறேன். 8 1 by 3 by 27 1 by 3. அடுத்தது இந்த 8 வந்து நான் 2 power 3ன்னு எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8. சரிங்களா? அடுத்தது இந்த 27 நான் 3 power 3ன்னு எழுதுறேன். சரிங்களா? 3 3s are 9, 9 3s are 27. சரிங்களா? இப்போ கேன்சல் ஆகிடும். 3 3 அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து 2 by 3. ஆப்ஷன் ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த்து பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 2 into 256 whole minus 1 by 8. இது வந்து எப்படி எழுதலாம்னா 2 by 256 பவர் 1 by 8ன்னு எழுதலாமா. மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அடுத்தது 2 by இந்த 256 பாருங்கள். இது எப்படி எழுதலாம்னா 2 power 8ன்னு எழுதலாம். 2 power 8 தான் 256. அடுத்தது 1 by 8 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணனா 8 8 மிச்சம் 2 by 2ன்னு இருக்கும். இந்த 2 by 2வும் கேன்சல் பண்ணுறேன். 2 1s are 2. இப்போ நான் உங்களோட ஆன்சர் வந்து 1 ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது செவன்த் கொஸ்டின். 2 power 1 by 2 டாட் 4 power 3 by 4 இஸ் ஈக்குவல் டு டாட்னா இன்ட்டு தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 2 1 by 2 dot 4 3 by 4. ஓகே. அடுத்தது 2 power 1 by 2. இப்போ நான் பண்ண போகிறேன்னா இங்கே 2 2s are 4 தானே. நான் 2 power 2 3 by 4. இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறேன். இன்ட்டு பண்ணுனா இது தான் கேன்சல் ஆகிடும், 3 by 2ன்னு மாறிடும். சரிங்களா? அடுத்தது 2 1 by 2 டாட் 2 3 by 2. பேஸு சேமாக இருக்குது. பவரை வந்து நான் என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம். அப்புறம் 2 1 by 2 ப்ளஸ் 3 by 2. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். எனக்கு என்ன வரும்னா 4 by 2ன்னு வரும். ஸோ 2 2s are 4. 2 power 2ன்னு அது 4. இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏ பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் தானே வந்திருக்கு. இப்போனா பாசிட்டிவ் இன்டிஜர். அடுத்தது எயித்து பாருங்களா. 81 x power 4 by y minus 8 whole 1 by 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி எழுதலாம்னா பாருங்கள். 81 நான் 3 power 4ன்னு எழுதலாம். சரிங்களா? 3 power 4ன்னு எழுதலாம். மிச்சம் x power 4. அடுத்தது by y minus 8 அப்படியே தான் இருக்குது. அடுத்தது whole 1 by 4. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது சேர்த்து எழுத போகிறேன். 3x power 4 by y minus 8 by 1 by 4 போடுறேன். இந்த 1 by 4 போட்டுடுறேன். சரி, 1 by 4. இப்போ வந்து ரெண்டுமே கேன்சல் ஆகும்.
அடுத்தது இங்கே வந்து 4 2s மாறிடும். சரிங்களா, கேன்சல் பண்ணணும். இப்போ என்ன இருக்குன்னா 3x by y, இந்த இடத்துல வந்து மைனஸோ ப்ளஸ் ஆயிடுது. அப்போனா ஒய் ஸ்கொயர். இப்போனா உங்களோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா, சாரி இங்கே வந்து -1/4 இல்லை +1/4. சரிங்களா, +1/4. இப்போ இன்ட்டு பண்ணனா எனக்கு -2ன்னு மாறிடும். இது வந்து அப்படியே மேலே கொண்டு போனோன்னா 3x ஒரு ஒய் ஸ்கொயர்னு வரும். இதுதான் உங்களோட ஆன்சர். சப்போஸ் இல்லைன்னா டி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், none of these. சரிங்களா, அடுத்தது 9th கொஸ்டின். x பவர் a மைனஸ் பி இன்டூ எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்டூ எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி எழுதுறாங்கன்னா, பேஸு கீழே வந்து சேமாக இருக்குது, மேலே வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் ஒரே ஒரு எக்ஸ் போட்டுட்டு அடுத்தது இங்கெல்லாம் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஏ மைனஸ் பியா, அடுத்தது ப்ளஸ் பி மைனஸ் சி, அடுத்தது ப்ளஸ் சி மைனஸ் ஏவா, சி மைனஸ் சி. இப்போ வந்து கேன்சல் பண்ணால் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏவா, அடுத்தது மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி. இப்போ நான் எக்ஸ் பவர் இருக்கு 1ன்னு வருது. அப்போனா எக்ஸ் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. இங்கே வந்து எக்ஸ் பவர் 0ன்னு வரும், ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுல. எக்ஸ் பவர் 0னா அப்போனா உங்களோட ஆன்சர் வந்து 1ன்னு வரும். சரிங்களா, இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், பி தான் கரெக்ட் ஆன்சர், ஏ இல்லை. சரிங்களா, அடுத்தது 10th பாருங்க. த வேல்யூ ஆஃப் 2p² கியூப் பை 3xy ஹோல்ஸ் 0. எனிதிங் பவர் 0ன்னு வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து எப்பவுமே 1 தான் இருக்கும். சரிங்களா, சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்க. 11th கொஸ்டின் இதே தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 2s 6 தான் வரப்போகுது, 3 2s 6 தான் வரப்போகுது. சரிங்களா, அதேமாரி 2 3s 6 தான் வரப்போகுது, 3 2s 6 தான் வரப்போகுது. சரிங்களா, எல்லாமே ஈக்குவலாக தான் வருது. சரிங்களா, அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இதையும் இது. சரிங்களா, அப்போ நான் உங்களோட ஆன்சர் வந்து 1ன்னு வரும். சரிங்களா, உங்களோட கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து விச் இஸ் ட்ரூ கேட்டுக்கிறாங்க 12th கொஸ்டினில் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 பவர் 0 கிரேட்டர் தென் 1/2 பவர் 0 சொல்லியிருக்காங்க. எனிதிங் பவர் 0 வந்து 1 தான் வரும். இப்போ நான் 1 கிரேட்டர் 0 1 கிரேட்டர் 1ன்னு வருமா. அடுத்தது இங்கே பாருங்க 1 லெஸ் தென் 1ன்னு வருது. அடுத்தது இங்கே 1 ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்போ நான் சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 13th கொஸ்டின் பாருங்க. இஃப் எக்ஸ் பவர் 1/p ஈக்குவல் டு y power 1/q equal to z power 1/r and xyz equal to 1, then the value of p plus q plus r is கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி எழுதுறேன்னா, எல்லாமே ஈக்குவல் டு k. சரிங்களா, இப்போ எப்படி எழுதுறேன்னா x power 1/p equal to k, அடுத்தது y power 1/q equal to k, அதேமாரி z 1/r equal to k. சரிங்களா, இப்போ வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு கேபின்னு மாறிடும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக போயிடும். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு கே பவர் கியூ, ஜெட் ஈக்குவல் டு கே பவர் ஆர்ன்னு போகும். அடுத்தது இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற கே பவர் பி இன்ட்டு கே பவர் கியூ இன்ட்டு கே பவர் ஆரா. அடுத்தது 1, நான் 1 வந்து கே பவர் 0ன்னு எடுத்துக்கலாம். சரியா, கே பவர் 0ன்னா அது 1 தானே. இப்போ வந்து பேஸு சேம் ஆகுது, இது வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன். நான் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு கே பவர் 0வா. இங்கே கீழே ரெண்டுமே சேமாக இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு, அதனால் மேலே இருக்குது ஈக்குவல் டு கொடுத்துடணும். பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் y பவர் a மைனஸ் பி இன்டூ y பவர் b மைனஸ் சி இன்டூ y பவர் c மைனஸ் ஏ இன்டூ y பவர் a மைனஸ் பி இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பேஸ் வந்து சேமாக இருக்குது. அது வந்து எப்படி எழுதுறான்னா y பவர் a மைனஸ் பி ப்ளஸ் b மைனஸ் சி ப்ளஸ் c மைனஸ் ஏ ப்ளஸ் a மைனஸ் பி.
இப்போ எது எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். மைனஸ் பி ப்ளஸ் பி, அடுத்தது மைனஸ் சி ப்ளஸ் சியா, அடுத்தது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ, அதில் தான் கேன்சல் ஆகுது. மிச்சம் இருக்குது என்னன்னா ஒய் பவர் ஏ மைனஸ் பியா. இந்த ஏ மைனஸ் பியை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மைனஸை மட்டும் நான் காமனாக எடுத்தேன்னா உள்ளே வந்து இங்கே பாருங்கள் ஒரு தப்பாயிடுச்சு. இங்கே வந்து மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும் சரிங்களா. இங்கே ப்ளஸ் ஏ மைனஸ் பின்னு போட்டேன். இங்கே மைனஸா, இப்போ வந்து இதை தான் கேன்சல் ஆகிடும். இப்போ நான் மைனஸ் ஏவும் மைனஸ் பியும் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நான் மைனஸ் காமன் எடுத்தேன்னா ப்ளஸ் பியாக மாறிடும். அப்போ நான் 1/y பவர் ஏ ப்ளஸ் பி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது the true option is கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் பவர் 2/3 ஈக்குவல் டு, இது வந்து நான் எப்படி எழுதுறேன்னா ஈக்குவல் டு x2 1/3 எழுதலாமா. இப்போ நான் இன்ட்டு பண்ணனா எனக்கு வந்து இது வந்து எப்படி ஆகும்னா எக்ஸ் பவர் 2/3ன்னு மாறும். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், ஏ தான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.